சித்தி புத்தி விநாயகா ஞான கடவுளே மகா கணபதியே கணபதியே முருகா வினைத்தீர்க்கும் வேலையா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அம்பாளே போற்றி. அற்புதமான 18 சித்தர்களின் ஆயக்கலைகளின் அற்புத கலையான ஜோதிடக் கலையின் சித்தர்கள் தனக்கென்று ஜோதிடம் பார்க்க உருவாக்கப்பட்டதான் பரமபத பட்சி ஆருட பிரம்ம காண்டக ஆருடம். இந்த பிரம்ம ஆருட குறியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன கால யோகங்கள் நடக்கும் என்று அறியலாம். சுக்கிர திசை போல் ராஜ திசை போல் உங்கள் வாழ்க்கையில் மங்கள திசை போல் வாழ்க்கையில் செல்வ திசை என்று 5 விதமான திசைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற பேரலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட, வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றும் இன்பமாய் பெய்திட, உங்களை எல்லோரும் புகழ்ந்து தள்ளிட, சாதனை மேல் சாதனையும் காலத்தாலும் சரித்திரத்தாலும் உங்கள் பெயர் என்றென்றும் பொன்னெழுத்தில் எழுதப்பட, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவனின் அனுகிரகம் கிடைத்திட. ஓம் நமச்சிவாய. இந்த சேனலை லைக் செய்யுங்கள். உங்கள் ஆரோட கணக்குப்படி உங்கள் எழுத்தின் முதல் ஜாதக அறிகுறியின் உங்கள் ஜாதக நட்சத்திரத்தில் இறை அருளால் 12 விதிகள் இருக்கிறது. அந்த 12 விதிகள் அடிப்படையில் உங்களுக்கு பிரம்ம யோகத்தில் என்னென்ன திருப்பணிகள் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து உங்கள் துல்லியமாக உங்கள் வாழ்க்கையிலேயே ஏற்படும் பலவிதமான பள்ளமேடு துரோகம், பல வகையான துன்பங்கள், பல வகையான நரக வாழ்க்கையிலிருந்து பொக்கிஷமாக மீட்டிட ஒரு அற்புத முறையே பிரம்ம ஆருட குறி. இதன் பல தரப்பட்ட மக்கள், பல அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், தொழில் அதிபர்கள், ஏன் பல விதமான அறிவு ஞானிகள் எல்லோரும் இந்த பிரம்ம ஆருட குறியின் நலன் பெற்றிருக்கிறார்கள். இறை அருள் இருந்தால் உங்கள் ஜாதகம் நட்சத்திரம் ராசி கட்டத்தை எங்களிடம் அனுப்பி உங்கள் ஜாதகத்தை நலம் பெற நீங்கள் முயற்சிக்கலாம். ஓம் நமச்சிவாய. எல்லாம் வல்ல இறைவன் அருள்மழையால் இந்த சேனலை லைக் செய்யும் ஜோதிட பிரியர்களே, 12 ராசி 27 நட்சத்திரத்தின் அற்புத அதிசய ரத்தினங்களே, உங்கள் வாழ்க்கையில் இறை என் அருள்மழையால் என்றென்றும் நாங்கள் செய்த பூஜை உங்களுக்கு துணையாக வந்திட பிரார்த்திக்கிறோம். உடனே லைக் செய்யுங்கள். இந்த சேனலை கண்டு குறைந்தது 5 பேர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். இன்பமான செய்தி உங்கள் வாழ்க்கை விலகும். நோய் கட்டுக்குள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் இருக்கும் பல சுமைகள் குறையும். நீங்கள் விரும்பும் பெண்ணை திருமணம் செய்யலாம். அதேபோல் பெண்கள் தனக்கு பிடித்த கணவரை கைகூடும் திருமணம் செய்யலாம். திருமண தடைகள் விலகும். விரும்பிய வாழ்க்கை வீடு தேடி வரும். திருமண தடைகள் விலகி தோஷம் என்ற அரக்கன் கட்டுக்குள் வருவான். உங்கள் வாழ்க்கையில் பொக்கிஷமாக இறை அருளால் சொர்க்க வாசல் என்னும் அற்புதத்தை பூ உலகில் நீங்கள் வாழலாம். உடனே லைக் செய்யுங்கள். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இதோ உங்களை தேடி வருகிறது, கதவை தட்டுகிறது. முதல் திறப்பது நீங்கள் அதிர்ஷ்டசாலியா என்று தெரிந்து முதல் இதை லைக் செய்வோர் வாழ்க்கையில் இன்பமான செய்தி, இன்பமான மகிழ்ச்சியான நீண்ட நாள் ஆசை உங்கள் தேடி வரும். ஓம் சிவாய நமக. தொழில் ஜீவனஸ்தானத்தில் இப்போது சினிமா துறையில் அற்புதமான காலகட்டத்தில் சில இடையூறுகள், அதாவது இப்போது சக்கர யுகத்தில் போல் தமிழ் சினிமா மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இதை அபிமானி காலம் போல் இருப்பதால் சில நடிகர்களின் அலட்சியத்தால் தமிழ் சினிமா இன்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் சினிமா செல்லுமா என்ற ஒரு ஐயமும் சிலருக்கு உண்டு. மக்கள் ஒரு காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இரும்பு கோட்டையாக வைத்திருந்த தமிழ் சினிமா என்று காலி எம்டி டப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. காலக்கரை தோசைப்பிடியில் கரை தோஷத்தை நீக்க அற்புதமான 18 சித்தர்களின் யோக கலைகளின் பூஜை செய்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் நடிகரும் சினிமா துறையை காத்திட முன் வர வேண்டும். குறிப்பாக நட்சத்திர யோக அடிப்படையில் உள்ள நடிகர்கள் தன் ஆண்டுக்கு 5 படம் இல்லை 3 படங்கள் என்ற விதத்தில் தமிழ் சினிமா காக்க நடித்து தமிழ் சினிமாவை ஒரு இரும்பு கோட்டை போல் இந்தியாவிலேயே பாரத திருநாட்டின் முதல் செல்வ செழிப்பாக இரும்பு கோட்டையாக உருவாக்கிட முயற்சி எடுக்க வேண்டும்.
ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இருக்கும் பல வகையான பிரச்சனைகள் இறை அருளால் நிச்சயம் தீரும். எந்த பிரச்சனையும் தீராதல்ல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் காணாத பிரச்சனையா? நடிகர் திலகம் சிவாஜி ஐயா காணாத பிரச்சனையா? அற்புதமான நடிகர்களின் பல பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொண்டு தமிழ் சினிமாவை எப்பயோ கால சக்கர கரையால் காணா போகாமல் தடுத்து தன் நடிப்பு திறமையால் இரும்பு கொட்டையாக தமிழ் சினிமாவை காத்த மக்கள் திலகம் எம்ஜிஆரை போல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போல் இருக்க நடிகர்கள் முன் வர வேண்டும். இப்படி முன் வந்தால் தமிழ் சினிமா இந்தியாவிலே முதலிடமாக செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு அற்புத தொழில் வளமாக உருவாகும். சைனாவில் அங்கு இருக்கும் ஜாக்கி சான் போன்ற ஜெட்லி போன்ற நடிகர்கள் அந்த நாட்டுக்கு வளர்ச்சியாக இருந்தது போல் இந்த நாட்டுக்காக தமிழ் நடிகர்கள் முன்வர வேண்டும்.